ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு சம்டைம்ஸ் பாட் லஞ்சுன்னு இந்த மாதிரி ஒரு அக்கேஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்டார்டர் எப்படி பண்ணலாம், பன்னீர் வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீரை நல்லா க்யூப்ஸ் மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு அது கூட கொஞ்சம் கரம் மசாலாவோ இல்லை சிக்கன் மசாலா எது இருந்தாலும் ஓகே. ஸோ அதையும் போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டிங்கன்னா நல்லா ஈவனாக கோட் ஆகும். ஸோ உப்பு போட்டு நல்லா அந்த மசாலாஸ்லாம் அந்த பன்னீரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஈவனாக கோட் ஆகணும், அதுதான் மெயின். ஸோ டூத்பிக் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது லாஸ்ட்டில் நம்ம லேயர் பண்ணுவோம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் கர்ட் போட்டுக்கோங்க. இந்த கர்ட் போட்டால் அற்புதமான ஒரு டேஸ்ட்டு, ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ கர்ட் மேண்டேட்ரி, கண்டிப்பாக கர்ட் இருக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ ஈவனாக கோட் ஆனதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் எண்ணெயில் போட்ட உடனே பிரிஞ்சு போகாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தவாவில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா ப்ளேஸ் பண்ணி ஒரு 10 பீஸ் போடலாம். ஸோ அதுக்கு மேலே போடாதீங்க, ஏன்னா ஃப்ளிப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாலா பக்கமும் ஃப்ளிப் பண்ணி அது கரெக்டாக ஒரு ப்ரௌன் இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும், ப்ரௌனாக வரும். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பேட்சையும் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மீதி இருக்க மசாலாவில் பார்த்திங்கன்னா ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் அண்ட் ஆனியன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கோட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பன்னீரெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த மீதி இருக்கிற எண்ணெயில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு 4 மினிட்ஸ் நல்லா ஹைலியே வச்சு இப்படி குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக அதுக்கும் அந்த மசாலாலாம் ஏறி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது டூத்பிக்கில் அப்படியே லேயர் பண்ணிவிடுங்க. நான் லேயர் பண்ணுறது எடுக்கலை, ஸோ எனக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்றதுனால நான் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பராக